இருக்கு. பிஜேபியின் குரலை சீமான் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? பச்சையா அப்படிதான் போட்டு உடைக்கணும். இந்த குரல் தான் இனிமேல் ரொம்ப அதிகமா ஒழிக்கும். சீமான், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பதிவு பெற்ற கட்சியா வந்தோம், அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. யார் வேணாலும் ஓட்டு போட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி, அந்த மக்களை முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இனிமேலாவது சீமான் பேசாம இருக்கணும்னு நான் பாக்குறேன். அவருடைய பேச்சுக்கள்ல பல முரண்பாடு இருக்கு. பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்துதான் தமிழ் சமூகத்துக்கு பெரியார் எதுவுமே செய்யலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு இடத்துல பேசுறார். இதுக்கப்புறம் இன்னொரு இடம் என்ன சொல்றாரு, பிரபாகரனே சொன்னார் பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு பிரபாகரனே என்னிடம் சொன்னார் அப்படிங்கிறார். நாங்கள் திராவிட இனத்தவர் அப்படின்னு பிரபாகரன் சொன்னாலும் இதே சீமான் சொல்றாரு. எது உண்மை? எந்த சீமான் சொன்னது உண்மை? எனக்கு ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு சீமான் ஆட்சிக்கு வந்தா என்னையும் தான் சேர்த்து ஆள போறார். சோ அந்த சீமான் தெளிவான மனநிலையோடு இருக்கணும் நான் விரும்புறேன். ரெண்டுமே சீமான் வாயில இருந்து வார்த்தைகள், முன்னாடி வந்ததோ பின்னாடி வந்ததோ ரெண்டு சீமான். எது உண்மை சொல்லுங்க? பிரபாகரன் நிஜமா உங்ககிட்ட என்ன சொன்னார்? பிரபாகரன் இந்த தமிழ் அவர் சொன்னது பெரியார் இந்த தமிழ் சமூகத்துக்கு எதுவும் செய்யலன்னு சொன்னது நிஜமா? பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்களே பயணிச்சுட்டு இருக்கிறோம், நாங்களும் திராவிட இனத்தவர் தான் பிரபாகரன் சொன்னதா நீங்க சொன்னீங்களே, அது நிஜமா? ரெண்டுக்குமே ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. சும்மா போற போக்குல சொல்ல, அந்த வீடியோ போட்டு பார்த்து தான் நீங்க அவர் போட்டு கிளிக்கிறாங்க. எதுக்கு இது நடக்கணும் தான் நான் கேட்கிறேன். இதனுடைய நோக்கம் என்ன? சமூக நீதிக்கு பெரியாருக்கு சம்பந்தம் இல்லைன்னா வட மாநிலத்துக்காரங்களே நம்ப மாட்டாங்களே. நான் சொல்ல புரியல. அப்ப இந்த நோக்கத்தை தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அரசியலுக்காக எதையும் செய்யலாமா? சரி, நான் கேட்கிறேன், அந்த பெரியார் எதுவுமே செய்யலைன்னு வச்சுப்போம். அந்த பெரியாரை ஆதர்ச புருஷராக நினைத்துத்தான் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி, ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சி நடத்துறாங்க. காங்கிரஸ் முடிஞ்சதுல இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில கிட்டத்தட்ட அதுல ஒரு 33, 50, 55 வருஷம், 57 வருஷத்து ஆட்சியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னோக்கி இருக்கா? சொல்லுங்க. விதை பெரியார், அவர் போட்ட புள்ளிதான் ஆட்சியை, என்னுடைய ஆட்சியவே பெரியாருக்கு காணிக்கை ஆக்குறேன்னு சொன்னவர் அண்ணா. அதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னோக்கி இருக்கா? ஒரு எல்லா மாநிலத்துக்கு போனார். அவர் விரும்புகிறார் வேறு 5 மாநிலங்களுக்கு போயிட்டு வரட்டும் சீமான். அந்த 5 மாநிலத்தை தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒப்பிடட்டும். தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அவர் மனசாட்சி படி சொல்லட்டும். ஒரு நடுநிலையான குழுவை கூட கூட்டிட்டு போட்டோம். அங்க இருக்கிற சாலை வசதி, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தாழ்ந்து போயிருக்காரு. டாப் 5ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தமிழ்நாடு முன்னேறி இருக்கா அப்படின்ற கேள்வி எப்படி வரும்? பெரியாருடைய சித்தாந்தங்களை கடைபிடித்து இன்று வரை ஆட்சி எடுத்துட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் தமிழ்நாடு தாழ்ந்து போயிருக்கா முன்னேறிக்கா? இன்னும் வரணும்ன்றதுக்கு அது உங்களுடைய ஆசை, எனக்கு தான் ஆசை இருக்கு. தமிழ்நாடு இன்னும் மேல வரணும். இன்னைக்கு என்ன தாழ்ந்து போச்சா? மற்ற மாநிலம் கூட குறைஞ்சு போயிடுச்சா? இந்திய அளவுல ஒர்க்கிங் விமன் அந்த பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல அதிகம். வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. யார் போட்ட விதைன்னு மனசாட்சிப்படி தொட்டு பாருங்க. பெரியார் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க, நக்கலா கேட்கலாம். அந்த பெரியார் கொடுத்த மானசீகமான தைரியமும் துணிச்சலும் தான் பெண்களுக்கு இந்த கொடுத்தது. அவர் வகுத்து கொடுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்த இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் தான் நம்மளாலையும் படிக்க முடியும்னு வச்சு அந்த கல்வினாலதான் இன்னைக்கு அந்த வேலை கிடைக்குது. இன்னைக்கு துணிச்சலா பல லட்சம் சம்பாதிக்கிற பெண்கள் எப்படி? யாரால? புரியுதுங்களா? இத்தனை உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம். ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பெரியார் போன்ற தமிழ்நாடு கொண்டாடுகிற ஒரு தலைவரை சீண்டி பார்ப்பது நேர்மையற்ற செயல்.